சங்கரநாராயணர் கோவிலில் திருடு போன வெள்ளி பல்லக்கு மற்றும் ஆவணங்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான சங்கரநாராயணர் கோவிலில் 25 கிலோ எடையிலான வெள்ளி பல்லக்கு மற்றும் ரகசிய கோப்புகள் திருடு போயின. இதுகுறித்து கோவில் ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே இந்த கோவிலில் கோப்புகள் தீப்பற்றி எரிவதும் சப்பரம் தீப்பிடிப்பதும் அடிக்கடி நடைபெறுவதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியும் சிவனும் ஒன்றுங்கிறது இந்தியாவில் இந்த ஒரே தளம் தாங்க, வேற எந்த இடத்துலையும் கிடையாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வெள்ளி பல்லாக்கு மன்னர் காலத்தில் உள்ளதுன்னு சொல்லுதாங்க. அது இப்போ காணாமல் போயிருச்சுன்னு சொல்லுதாங்க. இது மாதிரி பல பொருட்கள் காணாமல் போனதாக பக்தர் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது. ஏன்னா இப்போ கூட ஒரு நாயமார் காணாமல் போய் அதுக்கு பதில் செஞ்சு வச்சதாகவும் கூட சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கோயிலுடைய நகை மதிப்பீட்டு மதிப்பீடு செய்யணுங்க. ஏன்னா ஏற்கனவே விரும்பத்தகாத சம்பவம்லாம் நடந்திருக்குங்க. சூரிய பூஜை டயத்தில் அந்த கோயிலுடைய பஸ் இறந்துருக்கு, அதுக்கு கூட சரியான புண்ணியானம் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்.